ஹாய், இந்த வீடியோவில் நம்ம சிஎம்ஏ இன்டர் குரூப் 2 OMSM ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டோட ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஈஸி. இதை கண்டிப்பாக நீங்கள் எக்ஸம்ஷன் வாங்கலாம். நல்லா படிச்சிங்க அப்படின்னா 80க்கு மேலே கூட வாங்கலாம். ஸோ உங்களோட ஆக்ரிகேட்டை அதிகமாக்கக்கூடிய சப்ஜெக்ட் இது வந்து தியரியும் இருக்கும், சம்ஸும் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸி இந்த சப்ஜெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் நான் எந்த ஆர்டரில் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இது எதையாவது விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ போன தடவை டிசம்பர் 2024 எக்ஸாமில் வந்து வெயிட்டேஜ் படி கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு தான் கேட்டிருந்தாங்கன்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. அதனால் நான் எதையாவது விட்டுட்டு போயிடுறேன், 5% தானே இருக்குது, நான் விட்டுட்டு போயிடுறேன், அந்த மாதிரிலாம் போகாதீங்க. ஸோ ஃபுல்லாக வந்து படிச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க எப்படி வேணாலும் கேட்குறாங்க. இனிமேல் எக்ஸாமில் அந்த வெயிட்டேஜ் படி மட்டும் கேட்காம அவங்க எப்படி வேணாலும் கேட்பாங்க. ஸோ ஃபுல்லாகவே படிச்சுட்டு போங்க. நான் ஆர்டர் மட்டும் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் தியரி தான் இருக்குது ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாடியூல் 4ல் வந்து சம்ஸ் கண்டிப்பாக வரும். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து இது அசைன்மெண்ட்டு, ஷெட்யூலிங், சிமுலேஷன், இதுலேருந்து கண்டிப்பாக 14 மார்க்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த மாடியூல் 4ல் இந்த இது எல்பிபியும் வரும். ஓகே. ஸோ 4.4லேருந்து 4.8 வரைக்கும் கண்டிப்பாக 14 மார்க்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை படிச்சுக்கோங்க. 4.4லேருந்து 4.8 வரைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல் மாடியூல் 6. ஸோ மாடியூல் 6 வந்து 2வதாக படிங்க. ஸோ ஃபஸ்ட்டு மாடியூல் 4ல் இந்த 4.4லேருந்து 4.8 வரைக்கும் சொன்னேன்னா, அதுக்கப்புறம் மாடியூல் 6 வந்து படிச்சிருங்க. இது வந்து பர்ட்டு சிபிஎம், அந்த நெட்வொர்க் டயக்ராம் போடுவோம்ல, இதில் வந்து எப்படி வேணால் வரலாம். அந்த நெட்வொர்க் டயக்ராம் போட சொல்லி வரலாம். அப்புறம் இன்னொன்று இருக்குல்ல, இந்த பெசிமிஸ்டிக், ஆப்டிமிஸ்டிக் போட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லாம் போட சொல்கிறது, எக்ஸ்பெக்டட் டியூரேஷன் போட சொல்லுவாங்க. அந்த மாதிரி டோட்டல் ஃப்ளோட், ஃப்ரீ ஃப்ளோட் அதெல்லாம் கேல்குலேட் பண்ண சொல்கிறது. அந்த மாதிரி இதுலேருந்து எது வேணால் வரலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மாடியூல் 6 வந்து 2வதாக படிங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த தியரி இருக்குல்ல, ஃபஸ்ட்டு சாப்டர் ரொம்ப ஈஸி. சும்மா இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக இதுலேருந்து 7 மார்க் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாக தியரி, அதனால இதுலேருந்து கண்டிப்பாக 7 மார்க் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது இருக்குல்ல, மாடியூல் 3 வந்து ஃபுல்லாக தியரி. ஸோ இதுலேருந்தும் 7 மார்க் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ மாடியூல் 1 ஃபுல்லாக தியரி ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் அப்படியே புக்கில் இருக்கிற மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. உங்களோட ஓன் வேர்ட்ஸில் எழுதலாம், கீவேர்ட்ஸ் மட்டும் இருக்கணும். ஸோ மாடியூல் 3யும் ஃபுல்லாக தியரி. ஸோ இதை 2த்தையும் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்ரேஷன்ஸ் பிளானிங்னு இருக்குல்ல, இது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங், அந்த y = a + bx, அந்த ட்ரெண்ட் ஈக்குவேஷன் போடுறது, அதெல்லாம் ஈஸி ரொம்ப. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாக படிச்சிருங்க. இதுலேருந்து சில சாப்டரில் வந்து இதில் இருக்கிற சில யூனிட்டில் சம்ஸ் அவ்வளோவா இருக்காது, குட்டியாக இருக்கும். அப்போ இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னா 1 மார்க்கில் கேட்கறதுக்கான, 1 மார்க் இல்லை 2 மார்க் எம்சிக்யூவில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு மாடியூல் 3 படித்ததுக்கப்புறம் மாடியூல் 2 வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இதில் இருக்கிற இந்த தியரியாக இருக்கும். இதெல்லாம் மீதி தியரிலாம் சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்பு கம்மி, ஆனாலும் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அதனால் சும்மா ரீட் பண்ணிக்கோங்க இதில் இருக்கிற தியரியெல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாடியூல் 4ல் இருக்கிற சம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அது தியரியை ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுவும் வந்து கொஞ்சம் தியரியாக இருக்கும், தியரியாகவும் இருக்கும், கொஞ்சம் குட்டி சம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாடியூல் 5ல். ஸோ மாடியூல் 5 வந்து எத்தனாவது, 5ஆவதா 6ஆவதா படிச்சுக்கோங்க மாடியூல் 5. அதுக்கப்புறம் இந்த எக்கனாமிக்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஸ்பேர் பார்ட் மேனேஜ்மெண்ட், இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு சம் வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இதை வந்து கடைசியாக படிச்சுக்கோங்க. இந்த ஆர்டரில் படிச்சிங்க அப்படின்னா ஓஎம் வந்து நல்லா பண்ணிடலாம். ஸோ இப்போ சப்போஸ் நிறைய பேர் யூடியூப்பில் போட்டுட்ருக்காங்க, என்னமோ பேட்டர்ன் மாறப்போகுது, ஏபிசி அனாலிசிஸ் படி கேட்க மாட்டாங்க, ஏதோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் மீடியமாக இருக்கும், அப்புறம் ஈஸியான டாபிக்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்ஸ்டியூட்லேருந்து எந்த ஒரு அஃபீஷியல் இதுவும் வரல. நம்மளுக்கு வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்தால் தான் பேப்பர் பேட்டர்ன் என்னது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இது வரைக்கும் இருக்கிற பேப்பர் பேட்டர்ன் படி 4 கொஸ்டின்ஸ் வந்து ஓஎம்லேருந்து வரும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த 4 கொஸ்டின்ஸை அட்டென்ட் பண்ணிடலாம் ஓஎம் ஃபுல்லாக படித்தா. ஸோ பழைய பேப்பர் பேட்டர்ன் படி 2A 2B 3A 3B அந்த மாதிரி வரும்ல, அதில் வந்து 4 கொஸ்டின்ஸ் வந்து ஓஎம்லேருந்து வரும். மொத்தம் நமக்கு 7 கொஸ்டின்ஸ் இருக்குமா, 7 கொஸ்டின்ஸில் நம்ம ஏதாவது 2 விட்டுறலான்ட்டு இருக்கோம். ஸோ இதில் 4 கொஸ்டின்ஸ் ஓஎம்லேருந்து வரும். நீங்கள் ஓஎம் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த சம் இருக்கிறது, தியரி எல்லாமே நீங்கள் இந்த நான் சொன்ன ஆர்டரில் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா, இப்போ டிசம்பர் 2024 வரைக்கும் இருக்கிற பேப்பர் பேட்டர்ன், அதே பேப்பர் பேட்டர்ன் வந்து ஜூன் 2025 கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நீங்கள் 4 கொஸ்டின் நல்லா ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ எஸ்எம்லேருந்து இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ணால் போதும். ஓகேவா?
இந்த பேப்பர் பேட்டர்ன் மாறுமான்னு தெரியல. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சு அப்படின்னா அதில் இருக்கிற பேப்பர் பேட்டர்னை போய் பார்த்துக்கோங்க. ஸோ பழைய பேப்பர் பேட்டர்ன் படி டிசம்பர் 2024 வரைக்கும் இருக்கிற பேப்பர் பேட்டர்ன் படி 4 கொஸ்டின் ஓஎம்லேருந்து வரும். 4A ஏபி அப்படின்னு போட்டு 4 கொஸ்டின் வரும். ஓகேவா? ஸோ 2A 2Bங்கிறது ஒரு கொஸ்டின், 3A 3Bங்கிறது ஒரு கொஸ்டின், அந்த மாதிரி 4 கொஸ்டின் வரும்னு சொல்கிறேன். ஸோ 4 கொஸ்டின் வந்து கண்டிப்பாக ஓஎம்லேருந்து வரும். அதை நீங்கள் நல்லா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ எஸ்எம் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ இது வந்து ஆர்டர்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு எது வேணுமோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாத்தையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் நான் கதை எழுதி வைக்கலாமா அப்படின்னா, ஸ்டோரி நான் சும்மா எழுதலாமா அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு இஷ்டப்படி கதைலாம் எழுதக்கூடாது. இப்போ வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த பிஸ்னஸ். வித்தவுட் இட் பிஸ்னஸ் கேனாட் ரன். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் மீன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. அந்த மாதிரி சும்மா எழுதக்கூடாது. புக்கில் இருக்கிறது மோஸ்ட்லி புக்கில் இருக்கிற லாங்குவேஜில் எழுதணும். புக்கில் இருக்கிற கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி எழுதணும். ஓகேவா? இப்போ புக்கில் இருக்கிறத பாருங்களேன். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இட் ரெஃபர்ஸ் டு அ செட் ஆஃப் மேனேஜரியல் டெசிஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் தட் டிட்டர்மைன்ஸ் அ லாங் டேர்ம் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே இதில் இருக்கிற த கூட மாற்றாமல் எழுதணும் அப்படின்னு கிடையாது. ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்களோ மெயின் ஐடியாவை விட்டுறக்கூடாது. இது வந்து ஒரு மேனேஜரியல் டெசிஷனு. ஓகே, அது என்ன பண்ணும் அப்படின்னா லாங் டேர்ம் பெர்ஃபார்மன்ஸை டிட்டர்மைன் பண்ணும். அவ்வளோதான். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் மீன்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டெசிஷன்ஸ் விச் வில் டிட்டர்மைன் த லாங் டேர்ம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கூட எழுதலாம். ஸோ இது வந்து இப்போ இந்த முக்கியமான வேர்ட்ஸ் வந்து மேனேஜரியல் டெசிஷன்ஸ், லாங் டேர்ம் பெர்ஃபார்மன்ஸா. ஸோ அதை நீங்கள் ஹைலைட் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் வேர்ட்ஸில் எழுதலாம். ஓகே. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கதை எழுதி வைக்கக்கூடாது. இப்போ இதில் புக்கில் இருக்கிறத சும்மா ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு, இப்போ உங்களுக்கு 5 மாதம் இருக்குல்ல, இப்போ ஒரு குரூப் தான் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டில் ஒரு குரூப் இப்போ எழுத போகிறீங்க, குரூப் 2 மட்டும் எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ அதில் வந்து இந்த மாதிரி இருக்கா, இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு போட்டு மேனேஜரியல் டெசிஷன் அது என்ன பண்ணுவோன்னா லாங் டேர்ம் பெர்ஃபார்மன்ஸ் இப்படின்னு நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் செகண்ட் டைம் படிக்கும்போது புக்கில் இருக்கிறத ஃபுல்லாத்தையும் படிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் இதை வந்து ரீட் பண்ணாலே ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்னா மேனேஜரியல் டெசிஷன் அதை என்ன பண்ணுதுன்னா லாங் டேர்ம் பெர்ஃபார்மன்ஸை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? டைம் இருந்தது அப்படின்னா. ஸோ புக்கில் இருக்கிறத ஃபுல்லாக ஒரு தடவை ரீட் பண்ணிங்க அப்படின்னாலே ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் வந்து இப்போ சில பேருக்கு வந்து சம்மெல்லாம் ஒழுங்காக வராதில்ல, நீங்கள் நினைக்கலாம் அப்போ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக படிச்சுட்டு ஓஎம்மில் இருக்கிறது மட்டும், ஓஎம்மில் தியரி இருக்குல்ல அது மட்டும் படிச்சுட்டு நான் ஓஎம்மில் இருக்கிற சம் எல்லாத்தையும் விட்டுட்டு போகலாமா அப்படின்னா மோஸ்ட்லி அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஏன்னா சப்போஸ் அவங்க வந்து வெயிட்டேஜை மாற்றிட்டு ஒரு ஓஎம்லேருந்து தியரியே கேட்காம ஓஎம்லேருந்து எல்லா சம்மும் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ எப்படி வேணாலும் கேட்கலாம் ப்ரொஃபஷனல் கோர்ஸுங்கிறதுனால. ஸோ நான் ஃபுல்லாக எல்லா சம்மையும் விட்டுட்டு போகிறேன் அப்படிலாம் பண்ணாமல் ஈஸியாக இருக்கிறதாவது படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ சப்போஸ் க்யூவிங்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், க்யூவிங்னு ஒன்று இருக்குல்ல, அது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனு, இது சிமுலேஷன் அதெல்லாம் ஈஸியாக தானே இருக்கும், அதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ஃபுல்லாக இதை சிலபஸை கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் 5 மாதம் இருக்குது. ஸோ ஒரு குரூப் கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு ஒரு சப்ஜெக்ட்னு வச்சா கூட இன்னும் ஒரு மாதம் ரிவிஷனுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த சப்ஜெக்டில் எக்ஸாம்ஷன் வாங்கலாம். உங்களோட ஆக்ரிகேட்டை அதிகப்படுத்தக்கூடிய சப்ஜெக்ட் தான் இது. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.